ஹலோ, வெல்கம் மை டியர் பேபி, வெல்கம். இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன விசேஷம்? நத்திங். இதெல்லாம் உனக்காக தான். இதெல்லாம் எனக்காகவா? எஸ், உனக்காகவே தான். பேபி, இந்த ஏழையோட வீட்டுக்கு நீ எங்க வர போறேன்னு சந்தேகப்பட்ட. வந்துட்டியே, அதுவே போதும். ஐயோ பாவம், நீ ஏழையா பின்ன இல்லையா? இந்த மாதிரி வைர நெக்லஸ் எல்லாம் என்னால வாங்க முடியுமா? நீதான் என் ஃப்ரெண்ட் ஆயிட்ட இல்ல, இனிமே நீ ஏழை இல்ல. சரிதானா? இந்த நெக்லஸ் எடுத்துட்டா மறுபடியும் நான் ஏழை ஆயிடுவேனே. ஏன் எடுக்கணும்? இது எப்போ உன் கழுத்திலேயே கிடக்கட்டும். அப்படின்னா இது எனக்கே எனக்கா? ஆமா, இது உனக்கே உனக்கு. உங்க வீட்டுல கேட்க மாட்டாங்க? இது மாதிரி இன்னும் நிறைய இருக்கு. நெக்லஸ், குட்டியானம், செயின், வளையல், மோதிரம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. 10 பீரோ நிறைய பணம், 10 பீரோ நிறைய நகை. அடேங்கப்பா, நீ எவ்வளவு பெரிய பணக்காரி. என்னத்தான் எல்லாரும் அசடுன்னு சொல்றாங்களே. அவங்கதான் அசடு. நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி. யார் என்ன சொன்னாலும் சரி, நீ கவலைப்படாத. உனக்கு நான் ஒட்டி இருக்கேன். உனக்காக உயிரையே விடுவேன். இப்ப சொல்லு, இந்த கரையில கை வச்சு உயிரை விட்டுமா? ஐயோ வேண்டாம் சிங்கடி, வேண்டாம். நீ ரொம்ப நல்லவ. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இது நான் செஞ்ச பாக்கியம். உன்னை நான் விடவே மாட்டேன். நீ என்னை விட்டாலும் நான் உன்னை விட்டுடுவேனா என்ன? உட்காரு. இது உனக்குதான், இது உனக்குதான், எல்லாம் உனக்குதான். என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை. எனக்காக நீ செத்து போறேன்னு சொல்ற. ஆனா நான் செத்து போயிட்டா கவலையே இல்லைன்னு அந்த முகர்கிட்ட சொல்லுது. எந்த முகர்கிட்ட? என் புருஷ முகர்கிட்ட தான். புருஷனை முகரகட்டேன்னு சொல்லலாமா? அவர் மட்டும் என்ன அசடு பேயின்னு சொல்லலாமா? அது மட்டுமா? இந்த கம்பெனிக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுவும் சரிதானே. நீ எதுக்காக கம்பெனி போனோம்? போகாது. முகர்கிட்ட நீ ஒரு பக்கம் சேர்த்துக்கிட்டா பேசுற. உன் பேச்சு நான் எப்பவுமே என் பேபி பக்கம் தான். பாரு, நீ ஆபீஸுக்கு போனா உன் புருஷனுக்கு இடைஞ்சலா இருக்கும் இல்லையா? அதனாலதான் சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவளுக்கு ஒண்ணு இடைஞ்சலா இருக்காது. அவருக்கு இடத்துல இல்லாம இருக்கலாம். ஆனா அவளுக்கு, எவளுக்கு? அந்த ராகினிக்கு. யார் அந்த ராகினி? உனக்கு விஷயமே தெரியாதா? அட பாவமே, எனக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியாம இருக்க கூடாது. என்னது? அந்த ராகினியில உன் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. ஓஹோ, நீங்க தானே மாதிரியா? இல்ல, இது வேற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப். புரியல? வீட்டுல பொண்டாட்டிங்கிற பேர்ல நீ, ஆபீஸ்ல பொண்டாட்டி மாதிரிங்கிற பேர்ல அவ. மாதிரி பொண்டாட்டியா? ஆமா, இந்த ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டி விட பட்டாட்டி மேலதான் ஆசை அதிகம். எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா பொம்மை எனக்கு தான் சொந்தம். நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்.